Welcome to Note Class. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு நடைபெற்ற குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் ஜிஎஸ் தான். பார்ட் 1 வீடியோவில் 25 கேள்விகள் பார்த்துருப்போம். பார்ட் 2 வீடியோவில் 25 கேள்விகள் பார்த்துருப்போம். இந்த பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா மொத்தம் 25 கேள்விகளில் உங்களுக்கு 12 கேள்விகள் மட்டும்தான் பொது அறிவிலிருந்து கேட்டிருப்பாங்க. பேலன்ஸ் 13 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நான் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக இருக்கதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் ஜிஎஸ் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா மொத்தம் நீங்கள் இத்தனை கொஸ்டினில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் யார் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஈவேரா பெரியார், அண்ணாதுரை, பகத்சிங், ராஜகுரு. ஸோ நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் சி பகத்சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ பாலகங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, எம்ஜி ரானடே. ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றி சரியான கூற்று எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையங்காரர் ஆவார். ஸோ இவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. செகண்டு, இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையங்காரர் ஆவார். ஸோ கரெக்டு. தேர்ட் ஆப்ஷன், 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இந்த ஆப்ஷன் தப்பு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 மட்டும் சரி. ஸோ ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியான ஆன்சர் 1 மற்றும் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? ஸோ தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ம சிங்காரவேலர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் பக்கோடா எனப்பட்டது. நாணயம்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரனார் பிள்ளையை பற்றி சரியான வாக்கியங்கள் எவை? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் ஆவார். ஸோ இவர் அவரோட சீடர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ எல்லாருக்குமே தெரியும் செக்கிழுத்த செம்மல் யார்? வ.உ. சிதம்பரனார் பிள்ளை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. தேர்ட் என்ன? இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர். ஸோ இவர் இந்திய பணியாளர் சங்கம் தோற்றுவிக்கலை. இவர் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தான் தோற்றுவிச்சிருப்பார். ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷன் என்ன? வழக்கறிஞர் ஆவார். ஸோ கரெக்டு. இவர் என்னென்ன பன்முகத்தன்மை கொண்டவர்? வழக்கறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், தொழிலாளர்களின் தலைவர். ஸோ இந்த மாதிரி பன்முகத்தன்மையை கொண்டவர் தான் வ.உ. சிதம்பரனார் பிள்ளை. ஸோ அவங்க நம்மளுக்கு சரியான வாக்கியம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2 மற்றும் 4. ஸோ 2 மற்றும் 4 ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் யார்? ஸோ ஆப்ஷன் ஏ அதியமான், பி கரிகாலன், சி பாரி, டி நெடுஞ்சேரலாதன். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதியமான். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறள் இதில் நுதுப்போம் என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவித்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏ தொழில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி உணவு, ஆப்ஷன் சி உடை, ஆப்ஷன் டி இடம்.
ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தொழில். தொழிலின் அடிப்படையில் தான் அவங்கள வேறுபடுத்தி பார்க்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஸோ கரெக்டு தான் இது. காரணம் என்னன்னா, இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதலிடத்தில் உள்ளது. ஸோ இது தப்பு. சிமெண்ட் உற்பத்தியில் உலகத்திலேயே முதலிடம் இந்தியாவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? கூற்று சரி, காரணம் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏல பாருங்கள், ஏ சரி, ஆனால் ஆர் என்பது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசு டேஷாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜூலை 15. ஜூலை 15 தான் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் ஆப்ஷன் ஏ வீரராகவாச்சாரியார், ஆப்ஷன் பி வாடியா, ஆப்ஷன் சி அருண்டேல், ஆப்ஷன் டி அன்னிபெசன்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அன்னிபெசன்ட். ஸோ இந்த கொஸ்டினோட நம்ம மொத்தம் 12 கேள்விகள் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இந்த 2024 ஜிஎஸ் முடிச்சிட்டோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கொஸ்டினில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.